ராமராமா, சனிக்கிழமை 13ஆம் தேதி பராபவ வருஷம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி திரையோதசி திதி மதியம் 2 மணி 18 நிமிஷம் வரை, பின்பு சதுர்தசி திதி, கிருத்திகா நட்சத்திரம், சுகர்ம யோக, வணிஜகரணம், ராகு காலம் கார்த்தால 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டகா மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. அதாவது இந்த ஃபோட்டோ, அதுக்கு சித்திரம்னு பேரு. யாரை நாம ஃபோட்டோ எடுக்கிறோமோ அந்த நபர் இந்த சித்திரத்துல இருக்கார். அதாவது அந்த சித்திர ரூபமாக நாம் அவரை பார்க்குறோம் இல்லையா? யாரை ஃபோட்டோ எடுத்திருக்கோமோ அவரையே அந்த ஃபோட்டோவில் நாம் பார்க்குறோம். அப்படி பார்க்கறதா மாதிரி நம்மளுக்கு தோன்றுறது அந்த ஃபோட்டோவை பார்த்தா. அப்போ அவருடைய ஒரு சாநித்தியம் அந்த ஃபோட்டோவுக்கு வருது. அதனால தான் சித்திரப்படத்தில் சுவாமி உருவத்தெல்லாம் வரைஞ்சு சித்திரப்படமாக ஃபோட்டோ காப்பியாக வரைஞ்சு அதை பூஜை பண்ணுறது, அதுலேயே சுவாமியை தியானம் பண்ணி ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுறது, துணியில் வந்து ஓவியம் வரைஞ்சு அதில் பூஜை பண்ணுறது, இப்படியெல்லாம் பண்ணுறது உண்டு. இப்போ அந்த சித்திரம், அதுவும் இந்த ஃபோட்டோ எடுக்கிறோமே அது என்னது, சாயா சித்திரம் தானே. அவருடைய நிழல் தான் வருது ஃபோட்டோவாக. நம்ம ஃபோட்டோ படிக்கிறோன்னா அது அவருடைய நிழல் தான் அப்படியே ஃபோட்டோவாக வருது. இப்படி இருக்கிறச்ச யாரை நாம் ஃபோட்டோ பிடிக்கிறோமோ அவர்கிட்ட இருக்கக்கூடியதான அந்த ஒரு சாநித்தியமானது குறையிறது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதனால தான் தெய்வம் வரைக்கும் போவேன் நான், கோவில் தெய்வம் வரைக்கும். பெரியோர்கள்லாம் அடிக்கடி ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு விரும்ப மாட்டா. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நம்ம தாத்தா அப்பா எல்லாமே ஃபோட்டோ ஜாஸ்தி, ஃபோட்டோ எடுக்காதரா, அடிக்கடி ஃபோட்டோ எடுக்காத, என்னுடைய தேஜஸ் குறைஞ்சிரும் அப்படிம்பா, என்னுடைய ஆயுசு குறைஞ்சிரும் ஃபோட்டோ எடுக்காத அப்படின்னு சொல்லுவா. வாஸ்தவம் தான். ஃபோட்டோ எடுத்தோன்னா அவர்களுடைய ஒரு சக்தியானது குறையிறது, சாநித்தியம் குறையிறது, அவருடைய தேஜஸ் குறையிறதுன்னு இப்படி அந்த சாயையை நாம் கிரகிக்கிறோம் இல்லையா? அப்படிங்கிறதுனால அப்படி சொல்லப்படுறது. அதனால தான் கோவில்களில் பல மந்திரங்களை சொல்லி தேவதா சாநித்தியத்தை ஏற்படுத்தி அங்கே பூஜைகள் நடைபெறுறது. அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடியதான தெய்வங்களை நாம் ஃபோட்டோ எடுத்தோம்னா அங்கே நாம் பல நியமங்களோடு அவள் பண்ணியிருக்கக்கூடியதான அந்த ஒரு தேவதா ஆராதனங்களால் ஏற்பட்ட சாநித்தியம் குறையும். அப்படிங்கிறதுனால அந்த சாநித்தியம் குறையக்கூடாது, அது ஒன்றும் தெய்வீகத்தன்மையே அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோடு தான் கர்ப்பகிரகத்தில் தெய்வங்களை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறா ராமராவ்.